வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ், அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா, இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 4 எம்பிசி பசங்க வந்துட்டு அங்கே உள்ள ஒரு தலித் மாணவர்கள், அதாவது 12வது படிக்கிற மாணவர்கள் வந்து தாக்கிட்டாங்க. அதாங்க நியூஸ். ஸோ வாங்க அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் என்ன வேர்ட்ஸ்ன்றது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ரெஜிஸ்டர்டு கேஸ் அண்டர் ஷெட்யூல் கேஸ் எஸ்சி, அதனால் வந்து ஒரு ஆக்ட், அந்த ஒரு விதியில் வந்துட்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட், அந்த 4 பேர்லங்க, ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் ஹூ இஸ் அபோவ் 18 years ஆஃப் ஏஜ் அண்ட் ஹேஸ் பீன் அரெஸ்டட், அதாவது அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒயில் இன்கொயரிஸ் ஆர் அண்டர் வே வித் த ரிமைனிங் 3 ஜுவனைல்ஸ். அது 4 பேர் மொத்தம் சொல்கிறாங்க. 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா ஜுவனைல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஜுவனைல்ஸ் தாங்க இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேர்டுங்க. வாங்க என்னென்னு பார்ப்போம். ஜுவனைல் இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. 2 வேயில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் யங் பீப்புள் ஹூ ஆர் நாட் அடல்ட்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இல்லாத அதுக்கும் குறைவான வயதுடையவர்களை சொல்லலாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வயதிற்கு வராத இளம் வயதினருடையன்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இளமை பருவம் சார்ந்த இளைஞருக்குரிய அது சொல்லுவாங்க, ரிலேட்டடாக. அதான் அப்ஜெக்டிவ் பூராவே ரிலேட்டட் தான் நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக அது சார்ந்த, அது மாதிரி இருக்கிற, அது மாதிரி சொல்லுவோம். ஸோ அதாங்க ஃபஸ்ட்டு வேர்டு. இது ஜென்ரலாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம க்ரைம் பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சின்ன பசங்களாம் வந்து பிக் பேக்கெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, 18 வயசு கீழே இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஜுவனைல் சொல்லுவாங்க. ஜுவனைல் க்ரைம்னு இப்போ இங்கிலீஷில் போட்டுருக்காங்கல்ல. ஸோ அதாவது குற்றம் பண்ணுறப்போ முக்கியமாக வந்துட்டு அவங்க சின்ன பசங்களாக இருக்கிறப்ப ஜுவனைல் தாங்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வே யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வே பார்த்தீங்கன்னா பிஹேவ் லைக் சம்படி ஆஸ் ஏ யங்கர் சைல்டிஷ், சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் 20 பட் ஹீ இஸ் ஸ்டில் குவைட் ஜுவனைல். 20 வயதாக இருந்தாலுமே அவர் இன்னும் பார்க்குறதுக்கு வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்க. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். The police have refrained from disclosing the case identity of both victims and perpetrators. ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு அந்த மீனிங் சொல்லிடுறாங்க. the police have refrainனா நிறைய மீனிங்ஸ் இருக்குங்க. தவிர்க்கலான்னு சொல்லுவாங்க. தவிர்க்கனா இங்கிலீஷில் அவாய்ட் பண்ணலாம். இன்னும் 2-3 மீனிங் இருக்குங்க. நமக்கு இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா தவிர்க்கிறதுங்க. நம்ம அதை பார்ப்போம். என்ன தவிர்த்துருக்காரு அப்படின்னா, ஃப்ரம் டிஸ்க்ளோசிங்னா அது வந்து நம்ம வெளியே சொல்லாமல் நம்ம மூடி வச்சுக்கிறோம்ல. ஃப்ரம் டிஸ்க்ளோசிங் த கேஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த போத் விக்டிம்ஸ் அண்ட் பெர்பட்ரேட்டர்ஸ். ஸோ விக்டிம்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். பெர்பட்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குற்றம் புரிந்தவர்கள் சொல்லலாம்ல. வந்து தப்பு பண்ணிட்டாங்க, குற்றம் புரிந்தவர்கள். அதாவது போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கேஸ்ட்டு, அவங்க வந்து என்ன ஜாதின்றதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. அது வந்து வெளிப்படுத்தாமலே இருக்காங்க. அது எப்படி சொல்லலாம்னா, அது வந்து விலகி இருக்காங்கன்னு சொல்லலாம். அது வெளிப்படுத்தக்கூடாது, அவங்க ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி வந்து விலகி இருக்காங்க. ரெஃப்ரைன்னா விலகி இருக்காங்க. போத் யாருன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்களும் சரி, குற்றம் புரிஞ்சவங்களும் சரி, அந்த 4 பேர் யார் வந்து தாக்குனாங்களோ அவங்க தலித்தையும் சொல்லலை. அந்த பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் பண்ணாங்களா, அந்த தாக்குதல் பண்ணாங்களா, அந்த 4 பேரையுமே வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. போலீஸ் சைடில் ரிவீல் பண்ணல, அதான் மீன் பண்ணாங்க. போலீஸ் ஹேவ் ரெஃப்ரைன்டு ஃப்ரம் டிஸ்க்ளோசிங். ஸோ இங்கே 2 வேர்ட்ஸுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஃப்ரைன்னா தவிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். பெர்பட்ரேட்டர்ஸ்னால் குற்றம் புரிந்தவங்க. ஸோ வாங்க இந்த 2 வேர்டையும் பார்ப்போம் 1 by 1. ரெஃப்ரைன் வெர்பாவும் பயன்படுத்துகிறாங்க, நவுனாவும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நவுனை இப்போதைக்கு விட்டுலாங்க, நமக்கு இப்போ அது தேவையில்லாத ஒன்று. இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த நியூஸ் ரிலேட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரைன் தாங்க. ஸோ இங்கிலீஷில் மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஒரு விஷயம் செய்கிறதுலேருந்து வந்து தடுத்து நம்ம வந்து அதுலேருந்து பண்ணாமல் இருக்கிறோம், அதுதாங்க மீனிங். ஸோ தமிழில் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒன்ஸ். டு ஸ்டாப் யுவர் செல்ஃப் டூயிங் சம்திங், டு நாட் டூ சம்திங். அதாவது ஒன்றும் விஷயம் பண்ணாமல் ஒன்றை செய்வதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களா, அதான் இங்கிலீஷ் மீனிங் பாருங்கள். ப்ளீஸ் ரெஃப்ரைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ மருத்துவமனையில் ஸ்மோக் பண்ணுறதை வந்து விலகிடுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். பெர்பட்ரேட்டர்ஸ் ஒரு நவுனுங்க. ஸோ எ பர்சன் ஹூ கேரிஸ் அவுட் அ ஹார்ம்ஃபுல் இல்லீகல் ஆர் இம்மாரல் ஆக்டிவிட்டி. அதாவது இந்த சட்டத்துக்கு புறம்பாக நம்ம செய்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே, கொலையாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம், அடிக்கிறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்த பார்த்தீங்கன்னா பெர்பட்ரேட்டருங்க. தமிழில் குற்றவாளின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. த பெர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஹாரிஃபிக் crime must be brought to justice.
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடூர குற்றத்தை செஞ்ச குற்றவாளிகளை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ்னால் சட்டம், நீதிங்க. அது மஸ்ட் பி ப்ராட் டுனா கொண்டு வர வேண்டும், நிறுத்த வேண்டும். பிரிங்கோட பாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராட், கொண்டு வரணும், கொண்டு வர வேண்டும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க ஓவராலாக நம்ம எல்லா வேர்ட்ஸையும் பார்ப்போம். அதாங்க இன்றைக்கி பார்த்தது. ஸோ அட்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஜுவனைல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 18 வயதுக்கும் குறைவாக உள்ளவங்களை சொல்லலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா வெர்புங்க. வெர்பில் வந்து ரெஃப்ரெயின்னா ஒரு விஷயம் பண்ணாமல் அது வந்து விலகி இருக்கிறதுங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், இது வந்து என்னுடைய எக்ஸாம்பிளுங்க. இதில் பாருங்கள், ஐ ரெஃப்ரெயின் ஃப்ரம் ஆல்கஹால் பிகாஸ் எஸ்டர்டே ஐ ஓர் கார்லாண்ட் ஃபார் ஐயப்பன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயப்பனுக்கு தான் நான் இது மாலை போட்டேன், அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஆல்கஹால் நான் எதுவும் எடுக்காமல் இருக்கேன், அதில் நான் விலகி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஓர்னு இருக்குல்லங்க, ஓர்னா வியருடைய பாஸ்ட், WERங்க. வியர்னா அணிதல்ங்க, அணிதலுடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓர், WORE. இங்கே கார்லேண்டுன்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க, கார்லேண்டுன்னு ஒன்று இல்லைங்க, மாலைங்க. நம்ம சொல்லுவாங்க பூ மாலை, அது மாதிரி சொல்கிறோம்ல, ஜென்ரலாக மாலைன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்லேண்டு தாங்க. ஸோ அதான். ஸோ ஐ ரெஃப்ரெயின் ஃப்ரம் ஆல்கஹால் பிகாஸ் எஸ்டர்டே ஐ ஓர் கார்லேண்ட் ஃபார் ஐயப்பன். ஐயப்பனுக்கு வந்து நான் மாலை போட்டதால வந்து நான் விலகி இருக்கேன், ஆல்கஹால் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நவுனில் வந்து ஒரு வேர்டு பார்த்தோம், பெர்பட்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, குற்றவாளின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட்டுங்க எனக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ அகைன் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. உங்களை எல்லாத்துக்கும் ஜஸ்ட்டு போகி வாழ்த்துக்களுங்க. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஆல்சோ. ஸோ நாளைக்கு அகைன் பொங்கல் அன்றைக்கி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.